குரலும் தடுமாறாமல் குரலும் ஏமங்கிடாமல் இவங்கிட்ட குறிவாக்க முடியாது ப்ரோ. ஜோக்கு நோ ப்ரோ, சீரியஸா என்ன சொன்னாலும் சிரிக்கிறாங்கடா. அருள் வாடா ஆக்காதடா. அவன் என்னடா ரொம்ப சிரிக்கிறேன். ஒத்த பணமரம் உனக்கு நொண்டி சோன கட்டடம் இல்லாத கம்மாகரதான் பிறகரவடுக்க கலிசரி காளி முனியனை நான் வணங்கி. அந்த ஆத்தா என்ன பிள்ளைய காணாமத்தா எதுக்கு தூக்க வச்சுல இருந்துச்சு வந்துச்சு? ஓ வீடு தெரியாம வந்துருச்சா? அது வீடு அதுக்கே தெரியலையா? பத்தியா எப்படி சாமி மடக்குதுவாரு, சும்மா கிடையாது தம்பி. அடுத்து நீ சிரிச்சேனா விபூதியை போட்டு விட்டு நீ ஓதம் 2 டன் 2-3 டன்னு ஓதத்தை கொண்டு வந்து விட்டுருவேன். வயக்காட்டில் இழுத்துக்கிட்டே தர்றான்னு பேசாம இருங்கடா. என் தம்பி ஏன்டா அப்படி பாடாப்படுத்துறிய? அண்ணே இல்லையாடா? சரி. பரப்பு வயக்காடு உறுதி அவனை விபூதி அடிக்கப்படும். என் சாமியை வணங்கி தீர்த்தக்கராக்கு மதுரை மொத்த கோபுரம் முனியாண்டி சரி சிரிப்பு இல்லை ப்ரோ. சாமி எப்படித்தானே கோடாங்கி வருந்துவாங்க. ஏன்னடா மொட்டை கோபுரம் முனியாண்டியோ. இந்த நாடகம் முடிய எப்படி 7 வருஷம் ஆகும். இவங்க என்னை முடிக்க விட மாட்டாங்க. வரி மறந்து வச்சுடா. ஏன்டா சிரிக்கிறீங்க தம்பி? சிரிக்காதீங்க, அப்புறம் சரிங்க. எப்ப இல்லை மருதமணி வருவேன் அரை வாங்கும் போது சிரிக்கேன். சாமியை கூப்பிடுவோமா? ஆதி மூலம் போடா. ஆதி மூலம் ஒண்ணு யாருக்கா? பெரிய ஆபரேஷன் தியேட்டர்ல உட்காந்துருக்கேன். திஸ்குரி மண்ணு கலப்புது, குதிரை 4 ஆளு பாய்ச்சல்ல ஓடுது. என் மருதங்குடி சீமை மருதுடைய ஐயனாரு இப்ப வர்றதுவும் எந்த நிற குதிரடா?